கல்வி சீர்திருத்த திட்டம் ஜனாதிபதி அனுரவின் முக்கிய அறிவிப்பு. அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறிய விமல் வீரவன்ச. ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மாவீரர் மற்றும் மக்களின் தியாகங்களை மறந்து தற்கறிகட்டு திரிக்கும் இளம் சமூகம், முன்னாள் எம்பி வேதனை. பிரதமர் ஹரணி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. ஈரானில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, வைத்தியசாலைகளில் குவியும் இளைஞர்களின் சடலங்கள். ஆறாம் வகுப்பு பாட மறுசீரமைப்புகளை 2027ஆம் ஆண்டில் தொடங்க எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே அதன்போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அரசாங்கம் செயல்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் அதன் அவசியத்தை ஏற்றுக்கொள்வதாகவும், ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் புதிய திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிர்வாகம், கல்வியலாளர்கள், சட்டத்தரணிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை தொழிற்சங்க பிரதிநிதிகளை கொண்ட முறையான பொறிமுறையின் மேற்பார்வையின் கீழ் அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் அவர்கள் இங்கு முன்மொழிந்துள்ளனர். கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக்குவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் நம்பிக்கையை பெறுவது அத்தியாவசியமானது என்றும், சந்தேகம் அல்லது அவர் நம்பிக்கையுடன் மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுமாறு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் தொடங்கியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து இங்கு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி, முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகளை திட்டமிட்டபடி செயல்படுத்துவதாகவும், ஆனால் மொடியூல்களை தயாரிப்பதில் எழுந்துள்ள சிக்கல்கள், ஆசிரியர் பயிற்சியில் ஏற்படும் தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து ஆறாம் வகுப்பு பாட மறுசீரமைப்புகளை 2027ஆம் ஆண்டில் தொடங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைந்து கொள்ளப்பட உள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்து ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு சேவைக்கு 26,095 புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்றைய தினம் கல்வி அமைச்சிற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது. தற்பொழுது நாட்டில் பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணைய இணைப்பு ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாட்டில் கடந்த சில நாட்களாக விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இதற்கு கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதுடன் அமைச்சு பதவியில் இருந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய விலக வேண்டும் என்றும் அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது.
கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்காக நாடாளுமன்றத்தில் 2 முழு நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் விவாதத்தை நீட்டிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த விவாதத்திற்காக ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளை நாங்கள் ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். தற்பொழுது 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தேவைப்பட்டால் அதை மேலும் நீட்டிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த விவாதத்தை முழுமையாக நடாத்துவதே எங்கள் எதிர்பார்ப்பாகும். பிரதமருக்கு எதிரான இந்த பிரேரணையை எதிர்க்கட்சி வலியுறுத்தினால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு முன்வைக்க அது வாய்ப்பளித்திருக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல், ரம்லான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வேசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் அரசு அதிகாரி ஒருவருக்கு 10,000 ரூபாய் முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டி இல்லாமல் 8 மாதாந்த தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பணத் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பணத் தொகையை ரூபாய் 15,000 அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாட்டை திறம்பட ஆட்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்து இம்மாதம் 16ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ள ஜூலி சாங் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தனது பதவிக்காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக ஜோலிசங் மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். மேலும் டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித நிவாரணம் வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் வழங்கிய பங்களிப்புக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் சுமார் 2,000 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மக்கள் போராட்டம் ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 16வது நாளாக நேற்றும் நீடித்து வந்தது. இந்த போராட்டங்களை அடக்குவதற்கு எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்ட பகுதிகளில் உள்ள சில வைத்தியசாலைகளில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களால் நிரம்பியுள்ளதாகவும் வைத்தியசாலை அதிகாரிகள் கூறுகின்றனர். இவ்வாறு வைத்தியசாலைகளில் கொண்டுவரப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்றும் இவர்களில் பலர் தலை அல்லது மார்பில் சுடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.